வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்க்கணும்னு நான் சொல்லல. ஆனா இந்த வீடியோ உங்களுக்காக இருந்துச்சுன்னா, நீங்க தான் முழுசா பார்ப்பீங்க. ஏன்னா இன்றைய உலகத்துல நெறைய பேர் பேசுறாங்க. ஆனா நெறைய ஆண்கள் அமைதியா தான் இருக்காங்க. அந்த அமைதி சந்தோஷத்தால வந்த அமைதி இல்ல. பிரச்சனை இல்லாம வந்த அமைதியும் இல்ல. அது எனக்கு இனிமே யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு உணர்ந்த பிறகு வர்ற அமைதி அது. இந்த வீடியோ ஒரு கற்பனை கலந்த மாதிரி தோணலாம். ஆனா இதுல வர்ற ஒவ்வொரு உணர்வும் எங்கேயோ ஒருத்தரின் வாழ்க்கை. இந்த வீடியோ முடியும் போது கௌதம புத்தர் சொல்லும் ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள நீங்க நீண்ட நாள் மறைச்சு வச்சிருந்த ஒரு வழியை தொடும். இப்படிப்பட்ட அர்த்தமுள்ள கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் புத்தரின் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள மெதுவாக போலாம். ஒரு அழகிய கிராமம். அதிக சத்தமில்லாத அந்த கிராமம். மாலை நேரம். அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு ஆண் தனியாக அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அவன் பெயர் கண்ணன். அவன் முகத்துல கோபம் இல்ல. அவன் கண்ணுல கண்ணீர் இல்ல. ஆனா அவன் கண்கள் ஏதோ ஒன்றை மறைத்து கொண்டிருக்கிறது. அவன் வாழ்க்கைய யாராவது வெளியில இருந்து பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க, சாதாரண ஆள்தான், குடும்பம் இருக்கு, வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ளே போய் பார்த்தா அவன் தினமும் உடையாம இருக்க போராடி கொண்டிருக்கான். கண்ணன் ஒரு காலத்துல எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் அதிகமா பேசுவான், சிரிப்பான். அவனுடைய கனவுகளை அவன் நண்பர்கள் கிட்ட சொல்லுவான். ஒரு நல்ல வீடு கட்டணும், அப்பாவை சந்தோஷப்படுத்தணும், என் குழந்தைகளுக்கு என்ன கிடைக்கலையோ அது எல்லாம் நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவன் கனவுகளை சொல்லுவான். அந்த கனவுகள் எல்லாம் பொறுப்புகளாக மாறியது. அவன் மெதுவாக மாற ஆரம்பிச்சான். வேலைக்கு போய் உடம்பு கிழிய உழைச்சான். வீட்டுக்கு வந்து சிரிக்க முயற்சி செய்தான். ஆனா அவனுக்கு இடம் இருந்தது சம்பாதிக்கிறவன் என்ற இடம் மட்டுமே. ஒரு நாள் அவன் வேலை சோர்வ யாருக்காவது சொல்லணும்னு நினைச்சா வீட்டுல சொல்றாங்க, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னானா, டேய் நம்ம வாழ்க்கையே இப்படிதான் அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. மெதுவா அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஒரு ஆணின் வழி ஒரு தேவையில்லாத விஷயமா பார்க்கப்படுது. அந்த நாள்ல இருந்தே அவன் பேசுறத குறைச்சி அமைதியானான். அவன் அமைதியா இருந்தான். அந்த அமைதி அவனை பாதுகாத்தது போல இருந்தது. ஆனா அது அவனை உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா கொன்று கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு புத்தர் வருகை தந்தார். மக்கள் எல்லாரும் நிறைய கேள்விகளை கேட்டாங்க. புத்தர் கிட்ட ஆசீர்வாதம் பெற்றாங்க. ஆனா புத்தர் கவனிச்சது அந்த ஆலமரத்துக்கு கீழே அமைதியா உட்கார்ந்திருந்த கண்ணனை மட்டும்தான். புத்தர் கண்ணனின் அருகில் மெதுவாக சென்றார். அவர் கண்ணனை பார்த்து கேட்டார், மகனே, நீ பேசவில்லை, ஆனால் உன் அமைதி அதிகம் பேசுகிறது என்று சொன்னார். இந்த வார்த்தை கண்ணனை உள்ள இருந்த ஒரு கதவை திறந்துச்சு. கண்ணன் சொன்னா, பகவானே, நான் பேசுனா யாரும் கேட்க தயாரா இல்ல. அதனால நான் பேசாம இருக்கவே கத்துக்கிட்டேன். புத்தர் பார்த்தார். கருணையோடு அவனை பார்த்தார். அமைதி நல்லது, ஆனா வழியால வந்த அமைதி உன்னை மெதுவா அழிக்கும் என்று புத்தர் கண்ணனிடம் கூறினார். பிறகு புத்தர் ஒரு ஆழமான கதையை கண்ணனிடம் கூற ஆரம்பித்தார். ஒரு கிராமத்தில் ஒரு மண்குடம் இருந்தது. தினமும் மக்கள் அதில் தண்ணீர் ஊற்றினாங்க. குடத்துல ஒரு சின்ன விரிசல் இருந்துச்சு. அதை யாருமே கவனிக்கல. ஒரு நாள் அந்த குடம் உடைஞ்சிருச்சு. புத்தர் கண்ணனிடம் கேட்டார், உடைஞ்ச பிறகு அழுதா குடம் சரியாகுமா என்று கேட்டார். பின்பு புத்தர் மீண்டும் தொடர்ந்தார், ஒரு ஆண் அமைதியாக இருக்கிறான் என்றால் அவன் வலுவானவன்னு மட்டும் நினைக்காதீங்க. அவன் இன்னும் உடையாம தாங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு தான் அர்த்தம். மனம் சுமந்த வழி பேசப்படலைன்னா அது கோபமாக மாறும். கோபம் பேசப்படலைன்னா அது உடலா மாறும். உடல் பேச ஆரம்பிச்சா வாழ்க்கை தாமதமா புரியும். பேசுவது பலவீனம் இல்ல, உணர்வை வெளிப்படுத்துவது மிகப்பெரிய தைரியம். அன்று கண்ணன் வீட்டுக்கு போனான். அவன் வாழ்க்கை உடனே மாறல. ஆனா அவன் ஒரே ஒரு விஷயம் செஞ்சான். அவன் மனைவியை கூப்பிட்டு,
நான் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கியத்தை அவன் மனைவி கிட்ட சொன்னான். அந்த ஒரு வாக்கியம் அவனுக்கு மூச்சு விட இடம் கொடுத்தது. இப்போ இந்த வீடியோ முடியும் நேரத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க அமைதியா இருக்கீங்களா? அப்படின்னா நீங்க பலவீனன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க பேசாம இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு இல்ல. உங்களுக்குள்ள ரொம்ப இருக்கு. அதனால தான் வெளியே வர முடியல. ஒரு ஆண் அமைதியா இருக்கான் அப்படின்னா அவன் கைவிட்டுட்டான்னு அர்த்தம் கிடையாது. அவன் இன்னும் தாங்கி கொண்டிருக்கான்னு தான் அர்த்தம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புறேன். பேசுவது உங்களுடைய மரியாதையை குறைச்சிடாது. உங்கள் வலியை சொல்வது உங்களை சிறியவனாக்காது. அது உங்களை மனிதனாக்கும். இப்போ இதை கேட்கும் நீங்க ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா உன் அமைதி மதிக்கவும், ஆனா உன்னை மறைக்காத. ஒரு பெண்ணாக இருந்தா ஒரு ஆணின் அமைதியை அவனுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவன் அமைதி ஒரு அலறலா கூட இருக்கலாம். இந்த கதையில் புத்தர் சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான். பேசாம தாங்கிறது தவம் இல்ல. உணர்வை வெளிப்படுத்துறது தான் உண்மையான தைரியம். இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஏதாவது ஒன்று அசைச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் புத்தரின் கதைகளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படிப்பட்ட உண்மையான கதைகளுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ ஒரு மனிதருக்கு கூட நான் தனியாக இல்ல அப்படிங்கிற உணர்ச்சியை கொடுத்தா அதுவே போதும். நாம் அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.